அப்பா, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே என்று தேவா சொல்ல, அதுக்கு பேரு கல்யாணமாடா என்ற மனோகர் ரதி பொன்னியிடம் பேசியதை தேவாவிடம் சொல்ல, ஐ சி என்று தன் தாடியை தடவியபடியே யோசித்தவன், அப்படி ஒரு ஆசை அவ மனசுல இருக்கா? அவ என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லையே என்று தேவா சொல்ல, எப்படிடா சொல்லுவா? அவங்க வீட்டில் யாருமே அவகிட்ட பேசுறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அவளை முழு மனசாக ஏற்றுக்கல. அதான் அமைதியாக இருந்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டை விட்டு தள்ளு. கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடுவோம், வந்தால் சந்தோஷம், வரலன்னா கவலை இல்லை. நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய மண்டபத்தை புக் பண்ணி கல்யாணத்தை தடபுடலாக கிராண்டாக நடத்திடலாம். நீ என்ன சொல்கிற என்று மனோகர் கேட்க, ஓகேப்பா பண்ணிடலாம் என்றான் தேவா. சரி, விஷயத்தை ரதிக்கிட்டையும் சொல்லு, அவளும் சந்தோஷப்படுவா. நம்ம ஜோசியர்கிட்ட பேசி நல்ல நாள் குறிச்சிட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேன் என்று மனோகர் குதூகலத்துடன் பேச, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல என்று தேவா கேட்க, ஆமாண்டா, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிபி நார்மலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னார். நீ வந்த உடனே எல்லாமே சரியாயிடுச்சு என்று சொன்னவரின் தோளில் கை போட்டபடியே, அப்பா நாளைக்கு வசந்த் அம்மாவை போய் பார்க்கலான்னு இருக்கேன் என்று சொல்ல, நானும் வரேன்டா அவர் சொல்ல, நாளைக்கு நான் மட்டும் போகிறேன். அவங்க அம்மா தானே, வசந்த் கிட்ட பேசும்போது 2 பேரும் போகலாம். நீங்கள் அக்கா கிட்ட பேசுங்க என்று அபியை பற்றி பேசிக்கொண்டே இருவரும் நடந்தனர். தேவா அறைக்கு வர மணி 10:30 இருந்தது. ரதி கட்டிலில் படுத்திருந்தாள். பக்கத்தில் மணி தூங்கிக் கொண்டிருந்தான். அறைக்குள் வந்ததும், நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டுக்கொண்டே பூனைக்குட்டியை பார்த்த தேவா, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் இடத்துல ஏன் பெட்டில் ஏன் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து படுத்திருப்ப என்று கேட்க, அவன் பேசியது மணியின் காதில் விழுந்து விட்டதோ என்னவோ. தேவாவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சமத்தாக எழுந்து சென்று சோஃபாவில் படுத்து கொண்டான். தேவா வந்து படுத்ததும் அவன் நெஞ்சில் தலை வைத்து சாய்ந்து கொண்டாள் ரதி. அவளை அவனும் அணைத்து கொண்டான். அவள் கூந்தலை இதமாய் வருடினான். கழுத்தில் தாலி இருக்கு, இப்போ நெக்ஸ்ட் என்ன என்று அவன் விரல்கள் அவள் கையிலிருந்து மெதுவாக ஊர்ந்து கழுத்து வரை சென்று அதற்கு கீழே பயணிக்க முயல அவன் கையை பிடித்து கொண்டவள்,